தினமணி டாக்கீஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வந்து உலகமே ரொம்ப பெரிதாக எதிர்பார்த்துட்டு இருந்தேன் இயக்குனர் கிறிஸ்டோபர் நோலனோட த ஒடிசி திரைப்படம் வந்து திரையரங்கில் வெளியே இருக்குது. படம் எப்படி இருக்குது வாங்க பார்க்கலாம். த ஒடிசின்னா வந்து ஒரு பெரிய காவியம். நம்ம ஊரில் எப்படி வந்து மகாபாரத ராமாயணன்ற மாதிரி கிரேக்கர்களுக்கு வந்து ஒடிசியும் இலியட்டும் வந்து ஒரு பெரிய காவியம். இது எழுதுனது யாருன்னு கேட்டிங்கன்னா பிரபல கிரேக்க கவிஞர் ஹோமர் தான் வந்து இந்த ஒடிசி எழுதியிருப்பார். ஒடிசியோட கதை வந்து என்ன கதை அப்படின்றது வந்து சுருக்கமாக பார்த்துடலாம். கிரேக்கர்களுக்கும் ட்ராய் நகரம் அங்கேயே பக்கத்தில் இருக்க ட்ராய் நகரத்துக்கும் ஒரு நல்ல உறவு இருந்திருந்த காலம். அந்த காலகட்டத்தில் போது ட்ராய் ஒரு ராஜ பரம்பரையை சேர்ந்தவங்க வந்து கிரேக்க நாட்டுக்கு ஒரு விருந்துக்கு போகிறாங்க. விருந்துக்கு போகிற இடத்துல என்ன ஆகுதுன்னா, ட்ராய் நகரத்தோட இளவரசன் வந்து கிரேக்க வம்சாவளியில் இருக்க ஒரு நல்ல ஒரு அழகான பெண்ணை பார்க்குறாரு. அந்த பெண் எப்படியாவது அடையணும்னு நினைக்கிறாரு. ஆனால் ஒரு சின்ன பிரச்சனை, அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிருக்கு. இதெல்லாம் பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாட்டோட ட்ராய் நகரத்தோட இளவரசன் என்ன பண்ணுறான்னா, அந்த பொண்ணை வந்து ஒரு பரிசு பெட்டியில் கடத்திட்டு ட்ராய் கொண்டு போயிடுறாங்க. ட்ராய்க்குள்ளே போனதுக்கப்புறம் இதை தெரிஞ்சுக்கிட்ட கிரேக்க நாட்டினர் என்ன பண்ணுறாங்கன்னா, ட்ராய் மேலே போர் தொடுக்குறாங்க. அப்படி போர் தொடுக்கும் போது கிரேக்கத்துக்கு சம்பந்தமான தொடர்புடைய அந்த குறுநில மன்னர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, அப்படி ஒரு நாடு தான் இத்தாக்கா அப்படின்னு ஒரு நாடு. அந்த நாட்டில் இருந்து ஒடிசி, அந்த நாட்டோட குறுநில மன்னர் வந்து ஒடிசி தான். ஒடிசியும் கிரேக்கத்துக்கு ஆதரவாக ட்ராய்க்கு எதிராக போர் பண்ணுறதுக்கு கிளம்பி போகிறார். கிளம்பி போன ஒடிசி அந்த கிரேக்க வீரர்கள்லாம் கொஞ்சம் ஒரு நாள் 2 நாளில் 10 வருஷமாக வந்து ட்ராய் நகரத்தை முற்றுகையிட்டு ஒரு பெரிய வாரை நடத்துகிறாங்க. 10வது வருடம் அந்த போர் முடியும் போது என்ன ஆகிடுதுன்னா, ட்ரோஜன் ஹார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லுவோம். அந்த ஒரு குதிரையை வந்து ஒரு பெரிய ராட்சத குதிரை, அந்த குதிரையை பொம்மை வடிவில் செஞ்சு அந்த குதிரைக்குள்ளே வந்து வீரர்கள்லாம் உள்ளே போயிடலாம். இது அப்படியே ஒரு கடற்கரை ஓரத்தில் கடந்ததுன்னா ட்ராய் வீரர்கள் வந்து ஒரு பரிசு பொருள் நினச்சிக்கிட்டு இதை எடுத்துகிட்டு கோட்டைக்குள்ளே போவாங்க. கோட்டைக்குள்ளே போனதுக்கப்புறம் அவங்க நைட் ஏதாவது கொஞ்சம் அசந்த நேரமாக பார்த்து அந்த கோட்டையை சூறையாடி நம்ம ட்ராயை முற்றுகையிட்டு போரில் வென்றலாம் அப்படின்னு ஐடியா கொடுக்குறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒடிசி தான் கொடுப்பாங்க. இந்த யோசனை வந்து ஒன்று ஜெயிக்கலாம், இல்லை வந்து ஏதாவது நடக்காமல் போகலாம். நிறைய வந்து பிரச்சனைகளும் இருக்குது இந்த திட்டத்தில். ஆனால் ஒடிசியை நம்பி எல்லா வீரர்களும் அப்படி இந்த குதிரையில் உட்காருவாங்க. அதே மாதிரி குதிரையை வந்து அந்த ட்ராய் வீரர்கள் வந்து கோட்டைக்குள்ளே கூப்பிட்டு போயிடுவாங்க. கோட்டைக்குள்ளே போனதுக்கப்புறம் வழக்கம் போல் வந்து நான் ட்ராய் படத்துலேயே பார்த்த மாதிரி அந்த கோட்டையை வந்து சின்ன பின்னமாக ஆக்கி ஒடிசி அந்த கிரேக்க வீரர்களை வந்து போரில் வென்றுவாங்க. வென்றதுக்கப்புறம் இப்போ ஒடிசி வந்து தன்னுடைய சொந்த நாடான இத்தாக்காவுக்கு திரும்பி வரணும். 10 வருஷம் அந்த போர்லேயே கழிஞ்சிருச்சு. இத்தாக்காவுக்கு, அதாவது ட்ராய்க்கு கிளம்பி வரதுக்கு முன்னாடியே தன்னுடைய மனைவி அப்போ தான் பிறந்திருக்க மகனை விட்டுட்டு தான் வந்து ஒடிசி வந்திருப்பார். மனைவிட்டு வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா, என் மகனுக்கு வந்து ஒரு வயசு ஓரளவுக்கு, அவனுக்கு ஒரு மீசைன்னு ஒன்று முளைக்கிற வயசு வரையும் நீ வெயிட் பண்ணு, அது வரையும் வெயிட் பண்ணு, நான் வரலன்னா நீ வேறு கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு அது சத்தியம் வாங்கிட்டு தான் வந்திருப்பார். இருந்தாலும் வந்து அங்கே மனைவி வந்து எப்படி நம்ம கணவர் திரும்ப வந்துடுவார், ஒடிசி சொல்லிட்டாருன்னா ஒடிசி கண்டிப்பாக வருவார், அவர் ஒரு சாதாரண ஒரு ஆள் இல்லை, அவர் நம்ம கணவர், அதெல்லாம் தாண்டி அவர் ஒரு நல்ல வீரன், கண்டிப்பாக வருவார்னு சொல்லிட்டு அவங்க மனைவி வந்து அங்கே காத்துட்ருப்பாங்க. இங்கே போர் முடிஞ்சு ஒடிசி வந்து கிளம்புறாரு. இந்த கிளம்பும்போது என்ன ஆகுதுன்னா, ஒரு பெரிய, அதாவது இவங்க படகுல ஒரு நிறைய வீரர்கள்லாம் படகுல வெவ்வேறு படகுகளில் ஒரு 10-20 படகுகளில் வந்து இந்த ட்ராய் வீரர்கள், அதாவது இந்த கிரேக்க வீரர்களோட ஒடிசியும் தன்னுடைய ஆட்களோட கிளம்பி போகிறார். கடலுக்குள்ளே போகும்போது அவங்களுக்கு ஒரு பசி பயங்கரமாக வரும்போது ஒரு தீவை பார்க்குறாங்க. அந்த தீவுக்குள்ளே போய் ஏதாவது கிடைக்குதான்னு பார்க்கும்போது ஒரு பெரிய குகை ஒன்று இருக்குது. அந்த குகைக்குள்ளே போகும்போது ஒரு சில ஆட்டை வந்து அடைச்சி வைக்கிற மாதிரியான ஏரியா தெரியுது. அப்புறம் பாலாடை கட்டிகள், சீஸ் சொல்கிறோம் இல்லையா, இந்த சீஸ் எல்லாம் கண்ணில் பண்ணும்போது இது எல்லாமே வந்து ஒடிசியும் ஒடிசியும் அவங்க வீரர்களும் சாப்பிட்றாங்க. சரி வெயிட் பண்ணுவோம், யாராவது வருவாங்களான்னு பார்த்துடலான்னு வெயிட் பண்ணும்போது அவங்களுக்கு ஆச்சரியப்படுற வகையில் வந்து அதிர்ச்சி அடைகிற வைக்கிற அளவுக்கு ஒரு பெரிய ராட்சசம் உருவம் வந்து அந்த கோயிலுக்குள்ளே வரும். இதுக்கு முன்னாடி பார்த்துருக்காத ஒரு உருவம், கிட்டத்தட்ட வந்து பல அடி உயரம், பெரிய உடம்பு, ஒரே ஒரு கண்ணு முட்டிருக்கிற ஒரு ராட்சத உருவம். அதுக்கு வந்து கரெக்டாக வந்து இவனுங்கெல்லாம் உள்ளே வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சு அந்த அரக்கன் வந்து என்ன பண்ணுவார்னா, ஒடிசியும் அவரோட வீரர்களையும் கொஞ்சம் அப்படி இப்படி தாக்க ஆரம்பிச்சிருவார். ஒடிசி என்ன பண்ணுவார்னா, அது வசந்த நேரம் பார்த்து அவர் கண்ணில் பெருசாக ஒரு ஈட்டி எடுத்து குத்திடுவாங்க. குத்திட்டு வெளியில் வரும்போது அந்த ராட்சத உருவம் வந்து அது கும்பிட்ற கடவுள், அதாவது கடவுளுடைய கிரேக்க இதிகாசங்கள் எப்படி உருவாயிருக்குன்னா, அவங்களுக்கு வந்து எல்லா இயற்கைக்கும் அங்கே அதுக்கு ஒரு கடவுள் இருக்கார் கிரேக்கத்தில். இந்த மாதிரி வானத்துக்கு வந்து ஜியூஸ்னு ஒரு கடவுள் இருப்பார், கடலுக்கு வந்து பொசைடன் அப்படின்னு ஒரு கடவுள் இருப்பார். இந்த பெரிய அந்த ராட்சச உருவம் அவர் வந்து அந்த பொசைடன் கடவுளுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு மகன் மாதிரி. அப்படி ஒரு குத்தனங்காட்டி என்ன ஆகிடும்னா, அது வந்து ரொம்ப பெருசாக ஒரு ப்ரே பண்ணும். அப்பா இந்த மாதிரி வந்து கண்ணை வந்து உடைச்சிட்டானுங்க, இவனை வந்து சும்மா விடக்கூடாதுன்ற மாதிரி கடவுள்கிட்டே வந்து அது வேண்டுதல் வைக்குது. இது வந்து தெரியாமல் இவனு இந்த ஒடிசியஸும் அவங்க வீரர்களும் தப்பிச்சு படகுல அங்கேருந்து தப்பிச்சு அந்த தீவிலிருந்து தப்பிச்சு படகுல ஏறிடுறாங்க. பட் கடலோட கடவுளான பொசைடன் வந்து பெரிய
பெரிய அலைகளையும் காற்றோட திசை வேகத்தையும் எல்லாத்தையும் மாற்றி சீரழிக்கிறாங்க. அதுலேயும் நிறைய பேர் செத்தும் போகிறாங்க. இந்த ஒவ்வொரு படியாக இப்போ இங்கேருந்து ஒரு அரக்கனான தீவில் இருந்து கடலில் போய் பொசைடான் கட்டுற மாட்டுறாங்க. அங்கேருந்து பசிக்காக இன்னொரு தீவுக்கு போய் அங்கே போனால் அங்கே ஒரு சூனியக்காரி இருப்பா. அவள் வந்து எல்லா வீரர்களையும் வந்து விலங்குகளாக மாற்றிடுவா. ஏன்னா அவளுக்கு ஒரு ரீசன் இருக்கும். இப்படி அந்த இதிகாசத்துக்கு உண்டான அந்த அந்த மெத்தாலஜின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மெட்டாஃபர் எல்லாம் வச்சு அந்த ஒடிசி நாவலை வந்து ஹோமர் எழுதியிருப்பார். இது இந்த இந்த இவ்வளோ தடைகளையும் தாண்டி ஒடிசி வந்து தன்னுடைய சொந்த நாடாக நித்தாக்காக வந்தானா, அங்கே இருக்கிற தன்னுடைய மகனையும் பார்க்குறானா, இல்லை அவங்களுக்கு வந்து வேறு ஏதாவது நடந்துருதா இப்படின்ற ஒரு சாகச கதையாகவும் இருக்கும். சேம் டைம் வந்து மனுஷனோட வாழ்க்கையில் இந்த பேராசை, நம்ம கடவுளை பற்றி நம்ம நிறைய விஷயங்களை வந்து கடவுள்கிட்ட நம்ம நெறிகளை எல்லாம் கற்றுக்குவோம். ஆனால் நம்ம பலவீனம் அடையும் போது அதையெல்லாம் மீறுற இடம் இருக்கு இல்லையா, அது எல்லாமே சேர்ந்து தான் அந்த ஒடிசி நாவல் எழுதப்பட்டிருக்கும். இயக்குனர் கிறிஸ்டோபர் நோலன் வந்து அதே கதையை அப்படியே எடுத்துக்கிட்டார். ஒடிசி 10 வருஷமாக போரில் ஈடுபட்ட ஒடிசி திரும்ப வந்து தன் நாட்டுக்கு போகிற வரைக்கும் என்னென்ன கஷ்டங்களை சந்தித்தார், இன்னல்களை சந்தித்தார், அந்த இடைப்பட்ட காலங்களில் போர் முடிஞ்சதுலேருந்து வீட்டுக்கு போகிற வரையும் என்னென்ன விஷயங்கள் நடக்குது, அது எப்படியெல்லாம் ஒடிசியோட மனநிலையை மாற்றுது அப்படின்ற அப்படி ஒரு தீம் எடுத்துகிட்டு கிறிஸ்டோபர் நோலன் வந்து தன்னுடைய படத்தை இயக்கியிருக்கார். முதல்ல இந்த படம் வந்து ஒரு இதிகாசத்துக்கு உண்டான எப்பிக் அப்படின்னு ஒரு ஸ்டேட் இருக்கு இல்லையா, அதுக்கு உண்டானதை திரை வடிவமாக ஒரு முதல்ல மாற்றிருக்கார். அது மாற்றினாலும் என்ன ஆகிடும்னா அது அப்படியே கவரேஜ் பண்ண முடியாது. இது ஒரு 3 மணி நேரம் படம். அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 600 பக்கம் அவங்க இருக்கக்கூடிய ஒரு நாவல். அதில் அவ்வளோ இன்சிடென்ட்ஸ் இருக்குது, அவ்வளோ கதாபாத்திரங்கள் இருக்குது, ஆச்சரியப்படுற மாதிரியும் இருக்குது, அதிர்ச்சி அடைகிற மாதிரி புக்கில் எல்லாமே இருக்கும். பட் சினிமாவை மாற்றும் போது நமக்கு என்ன தேவை? இப்போ குறிப்பிட்டு சொல்லணும்னா கிறிஸ்டோபர் நோலன் வந்து இந்த ஐடியாவை எடுத்துக்கிட்டு பெருசாக வந்து கடவுள் இந்த அசரீரி ஒளி கேட்குறது, இந்த மாதிரி ரொம்ப சூனியக்காரிகளை வச்சுட்டு அந்த மாயாஜாலம்லாம் பண்ணக்கூடாது, இதெல்லாமே அவர் ஷட்டில் ரொம்ப கம்மியாக வச்சுக்கிட்டு அவர் எமோஷன்ஸ் வந்து ரொம்ப தீவிரமாக இந்த படத்தில் முன்வைக்கிறார். குறிப்பாக சொல்லணும்னா நாவலில் வந்து பொசைடானோட அசரீரி வந்து கேட்கும். அதாவது கடலோட கடவுள்கிட்ட நீங்கள் எப்படி இதை தாண்டி போகிறீங்கன்னு பார்க்கலான்னு சொல்லி ஒரு அசரீரி இருக்கும். பட் படத்தில் வந்து அந்த மாதிரியான எதுவுமே இருக்காது. அந்த படம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சட்டிலாக இவங்களுக்குள்ளேயே அதை யோசிச்சுப்பாங்க, ஒருவேளை இது ஒரு சாபமாக இருக்குமோ, நம்மளால் போக முடியாததாக இருக்குமோ, அப்படி அந்த மாதிரி விஷயங்களை வந்து ரைட்டிங்காகவே அவர் வந்து இது சும்மா வந்து ஒரு மேஜிக்கல் ரியலிசம் மாதிரியோ இல்லை வந்து நம்ப முடியாத மாதிரியும் பெயரக்கூடாது. இதில் ஒரு யதார்த்தம் கண்டிப்பாக இருக்கணும். இந்த யதார்த்தம் வச்சுக்கிட்டு இந்த எமோஷனை வந்து நம்ம எப்படி ஒரு பீக் ஸ்டேஜ் கொண்டு போகிறோன்றது மட்டும்தான் நோலனோட குறிக்கோளாக இருந்திருக்கு. அது கிட்டத்தட்ட இந்த படத்தில் வந்து அதை வந்து ரொம்ப நல்லாவே கையாண்டிருக்காருன்னு சொல்லணும். காரணம் என்னென்னா ஒடிசியஸுக்கு வந்து போரில் ஒரு 10 வருஷம் போயிடும். அப்போ இந்த இன்னல்கள்லாம் கடந்து வரக்கு ஒரு 10 வருஷம் ஆயிடும். 20 வருஷம் கழிச்சு அவனோட நாட்டுக்கு போகக்கூடிய ஒரு சூழலே உருவாகும். அப்படி இருக்கும்போது நமக்கு ஒரு அடிப்படையாக ஒரு கேள்வி வரும் இல்லையா, இந்த 20 வருஷமும் இவன் தன்னுடைய குடும்பம் வந்து இவனுக்கே தன் குடும்பத்து மேலே எனக்கு நம்பிக்கை போல, சரி மனைவி இன்னொரு கல்யாணம் பண்ணியிருக்கலாம், மகனுக்கு இன்றைக்கி 20 வயசுக்கு மேலே இருக்கும், அவங்க வாழ்க்கையே மாறி இருக்கும்னு அவன் ஏன் நினைக்கலன்ற ஒரு இடம் இருக்கு இல்லையா, அதுக்கான பதிலை வந்து இந்த படத்தில் வந்து அவர் வந்து தன்னுடைய டச் மூலிமா சில விஷயங்கள் சொல்லியிருப்பார். அதே மாதிரி தன் கணவர் வருவார்னு எந்த நம்பிக்கையில் ஒரு மனைவி அங்கே காத்துக்கிட்டு இருக்கான்ற ஒரு பார்வை இருக்குது. அதையுமே வந்து அந்த ஒரு எஜ்ஜும் இருக்கும், இந்த ஒரு எஜ்ஜும் இருக்கும். இது ரெண்டையுமே ரொம்ப வந்து கரெக்டாக வந்து லைன் அப் பண்ணியிருப்பார் கிறிஸ்டோபர் நோலன். முக்கியமாக அந்த படம் முழுக்கவே வந்து நம்ம அந்த ஒடிசினாலே அது ஒரு சாகசமாக அவன் வீடு திரும்பி போனானா, வீட்டை அடைஞ்சானா, ஒரு வீடு திரும்புதல் பயணம் தான் அது. பட் இருந்தாலும் கிறிஸ்டோபர் நோலன் வந்து அவரோட ஃபிலாசபியா இல்லை அவரோட பொலிட்டிக்கல் வியூ அவர் என்னவா யோசிச்சிருக்காருன்னா, ஒருத்தன் போர் பண்ணி வரான், ட்ராய் நகரத்தை ஒருத்தன் அழிச்சிட்டான், அவனோட சிந்தனைன்றது வந்து ஒரு தந்திரமாக வந்து இந்த குதிரைக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டு இதெல்லாம் காலி பண்ணிடலாம் அப்படின்னு வந்து ஒடிசி வந்து ஒரு பெரிய ஒரு தந்திரமாக ஒரு சூழ்ச்சி பண்ணுறான். பட் அந்த தந்திரமான சூழ்ச்சி வந்து அவன் கற்றுக்கிட்ட கடவுள் நெறிக்கு எதிரானதாக இருக்கும். அவன் ஜியூஸ் அப்படின்ற ஒரு கடவுளை கும்பிடுவான், அவங்க நெறிப்படி தான் அவங்க எல்லாமே நடந்துக்குவாங்க. பட் இருந்தாலும் அவன் தன்னுடைய பலவீனமாயிடக்கூடாது, நம்ம எப்படியாவது ஜெயிச்சாகணுன்றதுக்காகவே அந்த ஒரு விஷயத்தை தந்திரத்தை பண்ணி மொத்த ட்ராய் நகரத்தையும் அழிப்பானுங்க. அழிக்கும் போது என்னாங்கன்னா அங்கே இருக்க பெண்கள், அங்கே இருக்க உடமைகள், அங்கே இருக்க மனுஷன் எல்லாரோட வாழ்க்கையை சீரழிஞ்சு போயிடும். இதை ஒரு பக்கம் வந்து திரைப்படத்தில் வந்து ஒடிசிஸ் வந்து அதை கோத்ரூ பண்ணிகிட்டே இருப்பான். அந்த கில்ட் வந்து ஒடிசிட்டு இருந்துகிட்டே இருக்கும். இப்போ கிளைமேக்ஸ் எல்லாம் முடிஞ்சு நம்ம தேட்டர் அந்த படம் முடியும் போது நமக்கு என்ன தோணுன்னா, ஒடிசி வீட்டுக்கு போயிட்டானா, இல்லை வந்து வீடுனா என்ன, இல்லை அவன் வந்து பல கேள்விகள் வந்து அந்த இடத்துல வந்து கிறிஸ்டோபர் நோலன் வந்து எழுப்புறாரு. இவன் வீடு திரும்புறதுல மட்டும் பயணம் கிடையாது, இவன் என்னவானா ஆஸ் அ மேனா, இவன் ஒரு போர் வீரனா, இவன் ஒரு குடும்ப தலைவனா, என்னவாம் ஒரு என்ன பரிணாமத்தை அடைஞ்சான்றதையும் வந்து இந்த திரைக்கதையில் வந்து ரொம்ப பிரமாதமாக யூஸ் பண்ணியிருக்காரு. அப்புறம் வந்து இன்னொரு விஷயம் வந்து இது வந்து வெளியில் வந்து விமர்சனங்கள் படி இந்த படம் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குது அப்படின்றது, திரைக்கதை வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குன்னு. நம்ம ஒரு 20 ஆண்டு காலத்தை வந்து நம்ம வந்து இந்த 3 மணி நேரம் திரைக்கதையில் அதை கொண்டு வரணும். எப்படி பார்த்தாலும் வந்து இவன் எப்படி வீடு போய் சேருவானா இல்லையான்றதான் கதை. பட் அந்த தாக்கத்தை எப்படியாவது ஏற்படுத்துறதுக்காகவே திட்டமிட்டு தான் அந்த திரைக்கதை எழுதியிருக்காங்கன்னு தோணுது. அதனால் வந்து இந்த மெதுவாக இருக்கிறது அப்படின்றது வந்து ஒரு பெரிய விமர்சனமாக அது குறைய பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனால் இதில் எங்கே மிஸ் ஆகுது, இந்த படத்தில் என்ன குறையாக இருக்கலாம் அப்படின்னு தோணுதுன்னா, ஒடிசியோட நாவலோட மூல விஷயம்
இந்த படத்தோட இருக்கிற ஒரு கேப் தான். ஏன்னா ஒடிசி வந்து ரொம்ப நல்லவன், ரொம்ப 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 நான் ஒரு சரியான ஆளும் கிடையாது. நாவல் எப்படி இருக்கும்னா, ஒடிசி வந்து இந்த எப்போ ட்ராவல் ஆரம்பிக்கிறானோ, வீட்டுக்கு போனால் ட்ராவல் ஆரம்பிக்கிறானோ, அவன் ஒரு சூனியக்காரியை போய் ஒரு தீவில் சந்திப்பான். அந்த சூனியக்காரி என்ன பண்ணுவான்னா, ஒரு கட்டத்தில் வந்து என்னோட நீ உறவு வச்சுக்கணும், என்னோட உறவு வச்சுக்கிட்டா நான் உனக்கு வந்து அடுத்த கட்டத்து வழி காட்டுறேன்னு சொல்லுவான். அதுக்கு வந்து சம்மதிப்பான் ஒடிசி. சம்மதிச்சு அவங்க கூட ஒரு ஒரு உறவில் இருப்பான். அது ஒரு வருஷம் போயிடும். அப்புறம் இன்னும் அங்கேருந்து கிளம்பி இன்னும் ஒரு தீவில் மாட்டி, ஒரு அழகான பெண்கள் இருக்கிற தீவில் மாட்டி அங்கே ஒரு 7 வருஷம் அங்கேயுமே பெண்களோட உறவில் இருப்பான். அவன் அவன் பாட்டுக்கு அவன் அந்த சந்தர்ப்ப சூழ்நிலையே அவனும் பயன்படுத்திக்குவான். அப்படி ஒரு சூழலும் அவனுக்கு அமைஞ்சிடும். ஆனால் இந்த திரைப்படத்தில் அப்படி ஒரு எந்த ஒரு காட்சியுமே கிடையாது. ஏன் காட்சி கிடையாதுன்னா, ஒருவேளை வந்து பார்க்குற ஆடியன்ஸுக்கு வந்து ஒடிசி வந்து வீடு திரும்புகிறான், எந்த நம்பிக்கையில் வீடு திரும்புகிறான், தன் மனைவி அங்கே காத்திருப்பான்ற ஒரு விஷயம். இப்போ இந்த மாதிரி சீன் வச்சுட்டோம்னா, இவங்க 2 பேத்துக்கு உண்டான மனைவிக்கும் கணவனுக்கு உண்டான இந்த பரஸ்பர புரிதல் எங்கேயாச்சும் உடஞ்சிருச்சுன்னா, இந்த படம் எங்கேயோ இவன் அப்படி என்ன கிளம்பி வந்து என்ன பண்ண போகிறான்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வந்துருமான்னு சொல்லியோ இந்த அந்த ஒரு விஷயத்தை மட்டும் நோலன் வந்து தொடலை. அது தொடாமையே இருந்தங்காட்டி என்ன ஆயிடுச்சுன்னா, ஒடிசி வந்து இவரோட டிசைனுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் மாற்றிக்கிட்டாரு அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும்தான் கொஞ்சம் உறுத்தலாக இருக்குது. அப்புறம் இந்த படம் வந்து வெறுமனே வந்து வீட்டுக்கு வர்றது மட்டும் கதை கிடையாது. இன்றைக்கி இருக்கிற போர் சூழல்களை பற்றி நம்ம அந்த போர்னு ஒன்று எடுத்துக்கிட்டோம்னா, அதில் வெற்றிக்காக நம்ம வந்து எவ்வளோ விஷயங்களை வந்து மீறி எவ்வளோ அக்கிரமங்களை செய்யக்கூடிய அளவுக்கு துணியக்கூடியது தான் மனுஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் ரொம்ப ஸ்ட்ராங்காக பதிவு பண்ணுறாரு. டெக்னிக்கலாகவே பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து முழுக்கவே ஐமேக்ஸ் கேமராவில் எடுக்கப்பட்ட முதல் திரைப்படம், உலகத்தில் இதான் முதல் திரைப்படம். இதுக்காக ஐமேக்ஸ் நிறுவனமும் கிறிஸ்டோபர் நோலனும் ரொம்ப வருஷமாக பேசி அதுக்காகவே முயற்சி பண்ணி இந்த கேமரா உருவாக்கி அதில் படம் எடுத்துட்டாங்க. பட் நம்ம ஊரில் அந்த அளவுக்கு ஒரு திறன் வாய்ந்த ஒரு குவாலிட்டியான ஐமேக்ஸ் திரைகள் கிடையாது. ஐமேக்ஸ்ன்ற பேரில் இருக்கும், பட் வந்து அந்த ரேஷியோவில் 70mm ரேஷியோவில் பக்காவாக பார்க்கக்கூடிய அளவுக்கு திரைகள் வந்து நம்ம ஊரில் கிடையாது. பட் இருந்தாலும் ஹாலிவுட்டில் பார்த்தவங்க எல்லாருமே வந்து இந்த படம் வந்து ஐமேக்ஸுக்காக எடுக்கப்பட்டது. அந்த ஐமேக்ஸோட அனுபவம் வந்து கிடச்சதா வந்து நிறைய பேர் பதிவு பண்ணியிருக்காங்க. பட் நம்ம ஊரில் ஆஸ் யூஷுவல் டிஜிட்டல் ஃபார்மேட்டில் தான் இருக்குது. பட் இருந்தாலுமே இப்போ ஒரு கிரேக்க காவியன்ற போது இதுக்கு காலமெல்லாம் கிடையாது, எந்த நூற்றாண்டு நடக்குதுன்னு தெரியாது. இது ஒரு காவியம் எங்கேயோ நடக்குது, எப்போவும் நடக்குதுன்ற மாதிரி. பட் அந்த டைம்லையும் இந்த சினிமாட்டோகிராஃபியோட ஒர்க் இருக்கு இல்லையா, அந்த ஐமேக்ஸ் கேமராவில் லைட்டிங்ஸ் அவங்க வந்து யூஸ் பண்ண விதமாக இருக்கட்டும். ட்ராய்நாத்தில் ஒரு கோட்டையை வந்து இவங்க சிதைக்கும் போது அங்கே வந்து தீப்பந்தம், விளக்கில் அந்த தீ வெளிச்சம் இது மாதிரி தான் இருக்கும். இந்த ரெட் லைட்டை வச்சுக்கிட்டு அவங்க அந்த பிரம்மாண்டமாக காட்டினதெல்லாமே வந்து ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயந்தான். அப்புறம் படத்தோட இன்னொரு கதாநாயகன் சொல்கிற அளவுக்கான ஆள் தான் வந்து இசையமைப்பாளர் லுட்விக் கிராஸ்மன். அவர் வந்து பிரமாதமாக மியூசிக் போட்டிருக்காரு. பிரமாதம்னா கண்டிப்பாக வந்து அவருக்கு இந்த படத்துக்கு அவர் ஆஸ்கார் கிடைக்கலான்ற அளவுக்கு ஒரு சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் விட்டலாம். மெயினாக வந்து இந்த ட்ராயை வந்து அந்த கோட்டையை உடைக்கும் போது அப்போ வர அந்த பின்னணி இசையாக இருக்கட்டும், இவங்க படகுல ஏறினதுக்கப்புறம் அங்கே அந்த ராட்சத அலைகளுக்கும் காற்றுக்கும் நடுவில் இவங்க அந்த பொசைடான் வந்து இவங்களை வந்து உங்களை திசை திருப்பி கொண்டு போகிற விஷயமா இருக்கட்டும், இது எல்லாமே யூஸ் பண்ண பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்குது. முக்கியமாக சொல்லணும்னா சில காட்சிகளை வந்து இந்த இசை எங்கேயோ கொண்டு போயிட்டு நான் சொல்லணும், அந்தளவுக்கு ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு. கிளைமேக்ஸ்லேயும் ஒரு சண்டை காட்சி வருது, ஒரு சாதாரண ரூம்குள்ளே நடக்கிற சண்டை காட்சி தான். பட் அதை அவங்க எப்படி ஸ்டேஜ் பண்ணுறாங்கன்னு தாண்டி இந்த பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து ரொம்ப நல்லாவே கொண்டு போயிருக்கு. இந்த படத்தில் ஒடிசியஸாக நடித்த மேட் டேமன், அவரோட மகனாக நடித்த டாம் ஹாலண்ட், இவங்களோட நடிப்பு எல்லாமே ரொம்ப பிரமாதமாகவே இருந்துச்சு. எந்த ஒரு குறையும் இல்லாத மாதிரியே மேட் டேமன் வந்து அவரோட அந்த ஒடிசியாக நடிச்சிருக்காரு. இந்த ஒடிசி கதாபாத்திரம் வந்து எப்படி இருக்கும்னா, அவன்கிட்ட ஒரு வேட்கையும் இருக்குது, சேம் டைம் வந்து அந்த தடுமாற்றம், வாழ்க்கையில் நம்ம சரியாக போயிடுவோமா, இல்லை நம்ம நம்பி வந்த வீரர்களுக்கு என்ன ஆகிடும், அந்த குழப்பம், ஒரு தீவில் போய் மாட்டிக்கிட்டு அதில் படுற அவஸ்தைகள், இதெல்லாமே வந்து மேட் டேமன் வந்து ரொம்ப பிரமாதமாகவே வந்து தன்னோட உடல் மொழியாகட்டும், தன்னோட அந்த தோற்றத்திலே வந்து ஒடிசியை வந்து முன்னிறுத்துறதுன்னு தான் சொல்லணும். அந்த விதத்தில் வந்து அந்த கதாபாத்திரம் ரொம்ப சரியாகவே தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி டாம் ஹாலண்டாக நடித்தவராக இருக்கட்டும், ஒடிசியஸோட மனைவியாக நடித்தவங்க, செந்தியா ஒரு கேரக்டர் நடிச்சிருக்காங்க. இவங்க எல்லாமே அவங்கவுங்களுக்கு உண்டான கதாபாத்திரத்தை ரொம்ப பிரமாதமாகவே கரெக்டாகவே செஞ்சுருக்காங்க. டெக்னிக்கலாக ஒரு பக்கம், சேம் டைம் வந்து நடிகர் கேஸ்ட்டு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து கிறிஸ்டோபர் நோலன் வந்து மிகச்சரியாகவே இந்த படத்தில் பயன்படுத்தியிருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த படம் எங்கே தனித்துவமாக மாறுது, நார்மல் ஒடிசியை அந்த எபிக் அந்த புராண ஒடிசிக்கும் திரைப்படம் ஒடிசிக்கும் எங்கே பெரிய ஒரு மாறுதல் நடக்குது, இல்லை தனித்துவமாக கிறிஸ்டோபர் நோலன் தன்னோட அடையாளத்தை எங்கே முன்வைக்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த படம் வந்து ஒடிசி நாவலில் வந்து வாருக்கு போன ஒடிசி வந்து அங்கே 10 ஆண்டுகள் கழிச்சுட்டு திரும்ப தன்னுடைய குடும்பத்தை பார்க்குறதுக்கு வீடு திரும்புதல் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். வீட்டுக்கு வந்து சரியாக சேர்ந்தாரா இல்லையா அப்படின்ற ஒரு சாகச பயணமாகவும், சேம் டைம் அங்கே மனுஷனோட பேராசை, அவனோட ஈகோ, இதெல்லாம் வந்து எப்படி வந்து மற்ற விஷயங்களை மாற்றுது அப்படின்ற விஷயத்தை அந்த நாவலில் இருக்கும். இவர் கிறிஸ்டோபர் நோலன் வந்து தன்னுடைய பார்வை எப்படி முன்வைக்கிறாருன்னா, என்னதான் நீ போயிட்டு ஒரு ட்ராய் நகரத்தவே அந்த அழிச்சிட்டு வந்தால் கூட அவனுக்குள்ளே எஞ்சுறது என்ன, ஒரு ஒடிசி மாதிரியான ஒரு வீரனுக்குள்ளே அந்த 20 ஆண்டு காலம் போருக்கு போனதுலேருந்து திரும்ப வீடு வர வரையுமான அந்த மனநிலை இருக்குல்ல, அவர் இடத்துல யோசிக்கலாம். ஒடிசி வந்து
நான் வந்து ரொம்ப தந்திரமாக வந்து ஒரு குதிரைக்குள்ளே போய் அத்தனை வீரர்களை உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு அந்த நாட்டை அந்த கோட்டையே அழிச்சிட்டேன். பட் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அங்கே எவ்வளோ பேர் செத்தாங்க, எவ்வளோ பெண்கள் வந்து பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானாங்க, இதுக்கெல்லாம் நான் ஒரு பெரிய காரணமாக ஆகிட்டேன்னு சொல்லி அந்த கில்ட்டை வந்து பெருசாக வந்து நோலன் வந்து முன்வைக்கிறாரு. அதே மாதிரி வாருக்கு எதிரான ஒரு சிந்தனையும் இந்த படம் வந்து ரொம்ப ஆழமாகவே செலுத்துது. ஏன்னு கேட்டிங்கன்னா பொதுவாகவே மேலை நாடுகளாக இருக்கட்டும் இல்லை அமெரிக்க நாடுகள் எல்லாருமே வந்து ஒரு இறையை வந்து ரொம்ப ஒரு கடவுளை வந்து ரொம்ப தீவிரமாக நம்பக்கூடிய ஆட்கள். அன்பு போதிக்கிற கடவுளை தான் வந்து எல்லாரும் வணங்குறாங்க. ஆனால் இவங்க எங்கே வந்து விலகி ஒவ்வொரு மக்களை வந்து கொன்று சாய்க்கிறதுக்கு இல்லை அவங்கள அழிக்கிறதுக்கு இந்த மூளை வந்து எங்கே ரொம்ப தீவிரமாக யோசிக்குது அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கு இல்லையா? அதை ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு என்னாவதுலேயே வந்து மனுஷன் வந்து அவன் வந்து ஒரு பெரிய கில்ட்டை அடையும் போது அவன் இதை ஏன் பண்ணணும், அந்த தப்பை ஏன் பண்ணணும்னு தான் உணர்வான். அதுக்கு ஒடிசி மாதிரியான ஒரு வீரனும் கூட அது விதிவிலக்கு இல்லைன்ற மாதிரியான விஷயங்களையும் வந்து ரொம்ப ஆழமாகவே வந்து கிறிஸ்டோபர் நோலன் சொல்லியிருக்காரு. அந்த ஒரு விஷயம் அழகாக ஒரு ஆன்டி வார் அப்படின்றத வந்து தன்னுடைய திரைக்கதையிலேயே வந்து அந்த பேட்டர்ன்லேயே லீனியராக ஒரு கதையை சொல்லி திரும்ப வந்து நான் லீனியர் பேட்டர்னில் போயிட்டு ரொம்ப ஒரு தெரிஞ்ச கதையை வந்து இவ்வளோ சுவாரஸ்யமாகவும் கொஞ்சம் அந்த ஒரு சோர்வு இருக்கலாம், ஒருவேளை திரைக்கதையை கொஞ்சம் மெதுவாக போகிறங்காட்டி அந்த சோர்வு இருக்கலாம். பட் இந்த படம் வந்து எங்கேயுமே ஒரு ஆர்ட் இலக்கிலிருந்து சொல்ல வேண்டியதாக இருக்குது. கிறிஸ்டோபர் நோலன் இது உலக சினிமாவில் இதுவரை வந்த இயக்குநர்களில் இப்போவும் இருக்கிற இயக்குநர்களில் அவர் ஒரு மாஸ்டர் தான். தன்னுடைய முந்தைய இண்டஸ்ட்ரியலாக இருக்கட்டும், ப்ரெஸ்டீஜாக இருக்கட்டும், பல படங்களில் வந்து அவரை தன்னை நிரூபிச்சிட்டாரு. நான் வந்து ஒரு பெரிய சவால், இன்றைக்கி ஒரு இயக்குனராகக்கூடிய ஆசைப்படுறவனை கூட நான் என்னோடய ஸ்க்ரீன் பிளேயில் என்ன பண்ணுறேன், நான் எந்த மாதிரி கதையை கொண்டு வரேன், டெக்னாலஜியாக என்ன சினிமாவில் நான் வந்து ஒரு கதையாகவும் சரி தொழில்நுட்பமாகவும் சரி ரெண்டையுமே எங்கேயுமே அந்த ரெண்டு ஆர்ட் உடையாத அளவுக்கு நான் எப்படி சில விஷயங்களை பண்ணுறேன்றதை வந்து ரொம்ப நல்லாவே பண்ணிகிட்ருக்காரு. அந்த வகையில் ஒடிசியும் வந்து எந்த விதத்துலையும் குறை இல்லாத ப்ராப்பர் கிறிஸ்டோபர் நோலன் மூவியாக தான் திரைக்கு வந்திருக்கு. திரும்ப இதுலேயும் அவர் வென்றிருக்காருன்னு தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. சில விஷயங்களை தவிர்த்துட்டு பார்த்தா இது வந்து ரொம்ப நல்ல அட்டம்ப்ட்னு கூட தான் சொல்லணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா தினமணி சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.